அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் சூரா ஆல இம்ரானுடைய 148வது வசனம் வரை சென்ற வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது களத்தில் கொலை செய்யப்படவில்லை. ஒருவேளை அப்படி கொலை செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி போராட வேண்டும், நீங்கள் புறமுதுகு காட்டி வந்துவிடக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு சொன்னான். அதற்கு பிறகு அவர்கள் செய்த துவா, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இந்த துனியாவிலும் சரி மறுமையிலும் அவர்களுக்கு அலைய நற்கூலிகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆல இம்ரான் சூராவுடைய 149வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, இன் துதீஉல்லதீன கஃபரு, இந்த இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால், இறை மறுப்பாளர்கள் காஃபிர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு தோதுவாக கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால், யருத்தூக்கும் அலா அகாபிக்கும், உங்களுடைய பின்னங்கால்களில், உங்களுடைய குதிங்கால்களில் அவர்கள் உங்களை மாற்றிவிடுவார்கள். அப்படி மாற்றிவிட்டார்கள் என்றால் ஃபதன்கலிபு, நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஹாசிரீன், நஷ்டமடைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். யாரை பார்த்து? சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்றான். உஹது போர்க்களத்திற்கு 1000 சஹாபாக்கள் வருகிறார்கள். அதிலே 300 நபர்கள் முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க. உபை இப்னு சலூல் அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். நீங்க போய் சண்டை போடுங்க, நாங்க என்ன செய்யல, வரல அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஒரு வகையான நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் சில சஹாபா பெருமக்கள் அவர்களெல்லாம் சொல்றது ஏற்றுக்கலாமா, என்ன பண்ணலாம் என்று அவர்களுடைய சிந்தனைகள் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த முனாஃபிகீன்களுடைய, அந்த குஃபாரே மக்காவுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கட்டுப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் கட்டுப்பட்டால், உங்களுடைய குதிங்காலுக்கு பின்னால் நீங்கள் அப்படியே நடந்து சென்று விட்டால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக மாறி போய் விடுவீர்கள். எனவே அவ்வாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எப்போ? உஹது களம் ஹிஜ்ரி 3 நடந்தது. ஹிஜ்ரி 3 நடந்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து 121வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வராங்க. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பலில்லாஹு மௌலாக்கும், உங்களுடைய பாதுகாவலர் அவர்கள் அல்ல, உங்களுடைய உதவியாளர்கள் அவர்கள் அல்ல, மௌலாக்கும், உங்களுடைய உதவியாளன், உங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ ഖൈറുன் நாசிரீன், அந்த அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவர்களில் ஆக சிறந்தவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். எனவே யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லிக்கீன்களாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவர்கள் ஆக சிறந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இது போர்க்களத்துக்கான வசனம். இது அப்படின்னு போர்க்களத்தோடு நம்ம விட்டுவிடக்கூடாது. நம் வாழ்க்கையும் ஒரு போராட்டம் தான். எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது தான் தவக்குல் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவனுக்கு போதுமானவன் என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். வஹுவ ഖൈറുன் நாசிரீன், உதவி செய்யக்கூடியவர்களில் ஆக சிறந்தவன் யார்? அல்லாஹ் தான். எனவே நம்மளுடைய என்ன தேவைகள் வந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் முதன்மையாக நாம் என்ன செய்யணும்? இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, நீ எதை கேட்டாலும் ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கேள். இதஸ்தஅன்த, நீ உதவி கோரினால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ உதவி கோர். எனவே நமக்கு உதவியாளன் என்பது அல்லாஹ் தான், பாதுகாவலன் மௌலா என்பதும் அல்லாஹ் தான். எனவே சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்களில் சொல்லி தருவது, நீங்கள்
காஃபிர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்காதீர்கள். அப்படி அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று விட்டால் நஷ்டமடைந்து விடுவீர்கள். உங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் தான் ஆகச் சிறந்த உதவியாளன். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு. இந்த காஃபிர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமேல் போடச் செய்வான். எதை தெரியுமா? அர்-ருஅப, பீதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான், அச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். இது எந்த இடத்தில் இறங்கியது என்று சொன்னால், அபூ சுஃபியான் தஃப்சீர்களில் எழுதுறாங்க, உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் அடிபட்டு 70 சஹாபிகள் ஷஹீதாகி போய பிறகு அபூ சுஃபியான் அந்த மலை குன்றுகள் மேலே ஏறி உங்களுடைய கூட்டத்திலே இப்னு அபி கபஷா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் புனைப்பெயராக சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா? அடுத்தது இப்னு அபி குஹாஃபா, அபூபக்கர் அவர்கள் இருக்கிறாரா? அடுத்தது இப்னு அபுல் ஹத்தாப், ஹத்தாவுடைய மகன் ஐன இப்னுல் ஹத்தாப், ஹத்தாவுடைய மகன் உமர் அவர்கள் இருக்கிறாரா? இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உலு உஸ்ஸா, என்னுடைய ஹுபுல் என்ற கடவுளும் உஸ்ஸா என்ற கடவுளும் உயர்ந்து விட்டது. இப்படியெல்லாம் யார் பேசிக்கிட்டு இருந்தா? சுஃபியான், அபூ சுஃபியான் அவர்கள் பேசிட்டு. பேசின பிறகு அவர் அப்படியே மக்காவின் திசை பக்கம் போறார். போகக்கூடிய நேரத்தில் அவருடைய சிந்தனை இப்படி வருது, நம்ம ஏன் முஸ்லிம்களை உயிரோட விட்டுட்டு வந்துட்டோம்? போய் இன்னொரு கை பார்த்துட்டு வந்துடலாமே, இவ்வளோ மக்கள் இருக்கிறோமே, இன்னொரு தடவை நம்ம என்ன செய்யலாமே, போகலாமே. அவரால் மக்காவுக்கு போக முடியல. இந்த முஸ்லிம்களை எல்லாம் அப்படியே உயிரோடு விட்டு செல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது அவரால் விரும்ப முடியல. திரும்பலாமா என்று எதிர்பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் திரும்பலாமா என்று எதிர்பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அபா சுஃபியான் கத் அஸாப மின்கும் தரஃபன், ஒரு எல்லைக்கு போயிட்டாரு. கத் ரஜஅ, அவர் திரும்பலாமா என்று பார்க்கிறார். வ கதஃபல்லாஹு ஃபீ கல்பிஹி ருஅப, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மனதிலே உள்ளத்திலே அச்சத்தை போட்டு விட்டான். நீ போனா முடிஞ்சு போயிடுவ, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை அவருடைய மனதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டான். எனவே தான் அவர் திரும்பி சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், எந்த ஒரு நபிக்கும் இதற்கு முன்னால் கொடுக்கப்படாத 5 விஷயங்களை எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக எனக்கு என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். எனக்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்களை கொடுக்கப்பட்டு, முதலாவது விஷயம் நுசிர்து பிர்ருஅபி, இந்த அச்சத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். எப்படி? மசீரத ஷஹரின், என்னுடைய விரோதி, என்னுடைய எதிரி 1 மாதம் அளவிற்கு பயணம் செல்கின்ற அந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் அங்கிருந்தே என்னை கண்டால் அஞ்சப்படுவார். அவர் பயணம் செய்து வரத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது, அந்த எல்லைக்கு வந்து விட்டாலே ஆஹா நான் நபியை பார்த்து போகிறேனா என்ற அச்சம் அவருடைய கல்வில என்ன செஞ்சிடும், வந்துடும். பல நபர்களுக்கு அது இருந்துச்சு. நபியை எதிர்த்து வருகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அச்சம் என்பது என்ன செய்யும், இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு தன்மை. இரண்டாவது, நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விஷயம், ஜுஇலத் லில் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூமி முழுக்க தொழுகும் இடமாகவும் தயமும் செய்வதற்கு தூய்மையான பூமியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். எங்க வேணாலும் தயமும் செய்யலாமே. தயமும், தூய்மையான இடம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், தயமும் செய்யலாம். அதே போல தூய்மையான இடம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இங்கே தான் தயமம் செய்ய வேண்டும், இங்கே தான் தொழுக வேண்டும் என்று இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கு இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக இரண்டாவது ஒரு சிறப்பம்சம் இது கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக உஹில்லத் லில் கனாயிம், கனிமத்து பொருட்கள், போரிலே விட்டு செல்கின்ற பொருட்கள், போரில் எதிரிகளுக்கு முன்னால் சண்டையிடுகிறது, அவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க பொருட்கள் எல்லாம், இதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு மலை மேலே வச்சிடணும், அதை ஒரு நெருப்பு வந்து கரித்து விடு போயிடும். ஆனால் நம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும் நீங்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வந்தது. நான்காவதாக உஅதீது ஷஃபாஅத்து, எனக்கு
பரிந்துரை செய்கின்ற அந்த ஷஃபாத் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் அதை அவர்கள் அவர்களுடைய நேரத்தில் கேட்டு விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இந்த உம்மத்திற்காக அதை தனித்து தன்னுடைய ஜஹீராவாக பொக்கிஷமாக நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஐந்தாவதாக வகான நபியு யபஅஸு இலா கௌமி ஹாஸா, இதற்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, நான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியாக, ஒரே நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த 5 பொக்கிஷமான சிறப்பம்சங்கள். அதில் ஒன்றுதான் ருஅப். ஒரு எதிரி வருகிறார் என்று சொன்னால் 1 மாதம் கடந்து வருகின்ற அந்த பையனை அந்த இடத்திலே அவருக்கு அந்த அச்சம் என்பது வந்துவிடும். அல்லாஹ் அவருடைய கல்விலே போட்டு விடுவான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு அர்-ருஅப, அந்த அச்சத்தை நாம் போட்டு விடுவோம். காரணம் பிமா அஷ்ரகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானன். பிமா அஷ்ரகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைக்கிறார்கள். இதன் காரணமாக மாலம் யுனஸில் பிஹி சுல்தானன், எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு அருளப்படாத ஒரு விஷயத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களுடைய கல்விலே அச்சத்தை, பீதியை என்ன செய்து விட்டான், போட்டு விட்டான். அப்போ கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து இது இறைவன், அது இறைவன் என்று என்ன செய்கிறார்கள், வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வால் அதெல்லாம் என்ன செய்யப்படவில்லை, இறக்கப்படவில்லை. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு சான்றுகளும் அதற்கு இல்லை. இல்லாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிவிட்டு வமஅவாஹும், அவர்களுடைய புகலிடம், அவர்களுடைய தங்குமிடம் அந்நாரு, நெருப்பாக இருக்கும், நரகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு வபிஇஸ மஸ்வல் ஸாலிமீன், அநீதம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய தங்கும் இடங்களில் ஆக கெட்டது நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆல இம்ரானுடைய 151வது வசனத்தை நிறைவு செய்கிறான். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்ம எந்த அளவுக்கு நெருக்கம் பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு எதிரியாக ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு எதிராக யாராவது செயல்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கல்விலே அச்சம் என்பதை என்ன செய்யும், நம்ம பார்த்தா ஏற்படும். நம்ம துனியாவின் பக்கம் மோகம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த அச்சம் என்பது என்ன செய்யாது, இருக்காது. இவர் தானே அப்படின்னு இருந்துடும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வழியில் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழியிலே வருவதற்கு ஷைத்தான் என்ன செய்வான், அஞ்சுவான். காரணம் என்ன, அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த தக்வா, அந்த இறையச்சம். எனவே ஷைத்தானுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், ருஅப போட்டிருக்கிறார். இங்க மனிதர்களுக்கு மத்தியில் நமக்கு என்ன இல்லை, அந்த ருஅப் என்பது இல்லை. அந்த அச்சம் என்பது வேண்டும். அது நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களிடத்துல ஒரு வகையான அச்சம். இது எதிரிகளுக்கு சொல்வது, இது எதிரிகளுக்கு சொல்வது. ஆனாலும் நாமும் என்ன செய்யணும், அது போன்ற அச்சம் உடையவர்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சினால், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ மற்ற ஜீவராசிகள், மற்ற விஷயங்கள் அவருக்கு என்ன செய்யும், அஞ்சி நடக்கும். மன் ஹாஃப ரப்பஹு, யார் தன்னுடைய இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ, ஹாஃப குல்லுஹு ஷை, அவருக்கு எல்லா விஷயங்களும் என்ன செய்யும், அஞ்சி நடக்கும். எத்தனையோ வரலாறுகள். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு அச்சப்பட வேண்டும். அந்த இறையச்சம், தக்வா என்பது நமக்கு என்ன செய்யும், வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வலகத் ஸதககுமுல்லாஹு வஅதஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உண்மைப்படுத்தி விட்டான். யார சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்றான், நீங்கள் ஒரு போர்க்களத்திற்கு வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். அந்த வாக்களிப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வெற்றியை தருகிறேன் என்று வாக்களித்தான். அதை உண்மைப்படுத்தி விட்டான். சஹாபா பெருமக்களுக்கு சொல்கிறான். எதுவரை, இது தஹஸ்ஸூனஹும் பிஇذனிஹி, எந்த நேரம் வரை, தஹஸ்ஸூனஹும் பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க அவர்களை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தீர்களே அதுவரை. உஹது போர்க்களத்தில் 1000 பேர் இந்த பக்கம் முஸ்லிம்கள், 3000 பேர் தலைமை கொண்டு அபூ சுஃபியான் இருக்கிறார். வந்து இறங்கினாங்க. இறங்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான்.
அடித்த அடி அனைவரும் தெரிந்து கொண்டு என்ன செய்தார்கள், போனார்கள். எந்த அளவுக்குனா ஒரு சஹாபி சொல்றாங்க, அதுல பெண்களும் வந்திருந்தாங்க. ஹிந்தா என்ற பெண்மணி எல்லாம் வந்திருந்தாங்க. யாரு? ஹிந்தா பின்த் உத்பா, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஈரக்கொலையை மென்று விழுங்கிய அந்த பெண்மணியும் இருந்தார்கள். நான் பார்த்தேன், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவர்கள் தெரித்து கொண்டு என்ன செய்தார்கள், பயந்து கொண்டு ஓடினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பெண்கள் ஓடிய நேரத்தில் அவர்களுடைய கரண்டை கால் கீழ் இருக்கின்ற காப்புகள், அவர்கள் அணிந்திருந்த அந்த காப்புகள் எல்லாம் எனக்கு என்ன செய்து பின்பட்டது. அந்த அளவுக்கு துணியை தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஓடிக்கிட்டு இருந்தாங்க, பயந்து ஓடினார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு இணங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்ற நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்களை விட்டு வீழ்த்த வேண்டும் என நினைத்தீர்கள். அந்த நேரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். உஹது போர்க்களம், 1000 பேர் 3000 பேர். அபூ சுஃபியான் இவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேர், 2 மணி நேரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகான வியூகம். உஹது போர்க்களத்தில் மதீனாவிலிருந்து ஒரு 3 மைல் அங்க இருக்கின்ற இடத்துல நடக்குது. அடித்த அடி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் போகின்ற அந்த நபர்கள் அப்படியே திரும்பினாங்க. எப்பொழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை மீறிய நேரத்தில். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹத்தா எதுவரை என்று சொன்னால், இதா ஃபஷில்தும் நீங்கள் பலம் குன்றியவர்களாக ஆகிவிட்டீர்கள், வ தனாஸஅதும் ஃபில் அம்ரி நபியுடைய கட்டளையில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 50 நபர்களை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில அம்பு எய்யக்கூடியவர்களை மலை மேல் நிற்க வைத்திருந்தார்கள். 50 பேர் நிற்கிறாங்க. இங்க 950 பேர் இருக்கிறாங்க. அதுலயும் 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்படியே நல்லா நடந்துருச்சு. அவர்கள்லாம் ஓடிக்கொண்டு இருந்தாங்க. உடனே மேலே இருந்தவர்கள் அல் கனீமா அல் கனீமா, அங்க பொருட்கள் இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க போவாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஒருவேளை நாங்கள் எல்லாம் இறந்து செத்து மடிந்து எங்கள் மீது பறவைகள் கொத்தி கொண்டிருந்தாலும் நீங்கள் கீழே வரக்கூடாது. எப்படி சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இறந்து பறவைகள் கொத்தி கொண்டு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கீழே இறங்கி வராதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த சஹாபாக்கள் இருக்க வேண்டும் அல்லவா? தலைமைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், தர்க்கித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்க, தோல்வி பெற்றா தானே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க தான் வெற்றி பெற்று விட்டோமே, எல்லா கனிமத் பொருளும் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க, அப்படியே எடுக்க வாங்க, அல் கனீமா பொருட்கள், போரின் பொருட்களே அப்படின்னு சஹாபாக்கள் பல பேர் வந்தாங்க. இதை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யாரு, ஹாலித் இப்னு வலீத். அப்போ அங்க எதிரிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியே அங்க இருந்த ஒரு 300 நபர்கள் அப்படியே அழைச்சிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மலைக்கிட்ட வந்துட்டாங்க. இருந்தது 3-4 சஹாபிகள் தான். அவங்கள அடிச்சாங்க. அந்த மலையிலேருந்து அவங்க ஏறிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து வந்துட்டாங்க. இப்படி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே யார் ஓடிக்கொண்டு இருந்தார்களோ அப்படியே அவர்களும் என்ன செய்தார்கள், வந்தார்கள். வந்த நேரத்தில் சஹாபாக்கள் நடுவில் சிக்கி கொண்டார்கள். அப்பொழுது யார் யாரை அடிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ அஸைதும் நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள், மின் பஅதி மா அராக்கும் மா துஹிப்பூன நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை கண்கூடாக பார்த்த பிறகு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களே. நீங்க வெற்றி பெறணும்னு வந்தீங்க, நான் வெற்றியை கொடுத்துட்டேன், கொடுத்த பிறகு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களே. உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை நீங்கள் என்ன செய்து விட்டீர்களே, நபிக்கு மாறு செய்து விட்டீர்கள், தர்க்கித்து கொண்டீர்கள், நீங்கள் பலம் கொன்றியவர்களாக ஆகிவிட்டீர்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு ஒருவர், இப்போ ஜும்மா பயான்லேயே சொன்னோம், ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தந்தை சுஹைல் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கண் முன்னாலாக என்ன செஞ்சாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. 2 முஸ்லிம் சஹாபிகள் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தையை கண் முன்னாடியே ஹுதைஃபா சொல்றாங்க, அபி என்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க, வெட்டிட்டாங்க. என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே. இப்படி பல சஹாபிகள் கண் முன்னால. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பது யார்? அடி எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியல. உடனே ஒருவர் நடுவுள்ளது ஷைத்தானுடைய சத்தம் வெளியே வருகிறது, நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சத்தம் வந்த உடனே இன்னும் அவர்களுக்கு என்ன செய்கிறது, என்ன நடக்கிறது என்றே புரியல. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்து விட்டார்கள்.
அப்பொழுது ஒரு சஹாபி உள்ளே வருகிறார்கள். அனஸ் இப்னு நவ்வர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்துட்டு என்ன நடக்கிறது என்று பார்க்குறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ள சஹாபாக்கள் மத்தியில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அத்ததிரி இலைக்க மிம்மா சனா ஹவுலாயி. இந்த சஹாபாக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்காக யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போர்க்களத்துக்கு போறாங்க. எதிரிகள் யாருன்னு பார்த்துட்டு தனி நபரா உள்ள போறாங்க. எதிரிய வீழ்த்துறதுக்காக தனி நபரா உள்ள என்ன செய்யறாங்க, போறாங்க. போன நேரத்தில் அப்ப சாத் இப்னு முஆத் முன்னாடி வராங்க. ஐன யா சாத், சாதே நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். தூண அஹத், இந்த உஹதுடைய போர்க்களத்திலே நான் சொர்க்கத்தினுடைய வாடையை உணர்கிறேன் அப்படின்னு செஞ்சு போனாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 80 காயங்களோடு, ஈட்டிகள், அம்புகள், கத்தியுடைய காயங்களோடு ஷஹீத் உண்டு கடந்ததாக வரலாறுகள் பார்க்க முடிகிறது. இது ஒரு நிலை. சஹாபா பெருமக்கள்லாம் அப்படி இப்படி போகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக வெறும் 9 சஹாபிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அதில் 7 சஹாபிகள், அதில் அன்சாரி தோழர்கள், 2 சஹாபிகள் முஹாஜிரீன்கள் மக்காவாசிகள், மதீனாவாசிகள் 7 பேர் சுத்தி நிற்கிறாங்க. இப்னு கமியா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க நிற்கிறான். ஒருவன் உபை இப்னு கல்ஃப், அவன் மக்காவிலிருந்து வரும்போதே சொல்லிக்கிட்டு வந்தானா, என்னுடைய வாளால் தான் நபி அவர்களுக்கு இறப்பு, நான் உள்ள புகுத்தனா நபியை மட்டும் தான் நான் தாக்குவேன், முகம்மது அவர்களை மட்டும்தான் நான் தாக்குவேன் அப்படின்னு என்ன செஞ்சா வந்திருக்கிறான். சத்தியம் விட்டுட்டு வந்திருக்கிறான். வாளை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் என்ன செய்கிறான், வருகிறான். வருகின்ற நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குவதற்காகத்தான் இவன் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவன் மீது பாய்ந்து சண்டையிடுகிறார்கள். சண்டையிட்டதில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களே விட்டுட்டாங்க. அப்ப அந்த சஹாபி 9 பேர் நபர்கள் விடல. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் ரத்தஹும் அண்ணா, எங்களை விட்டு யார் இந்த எதிரிகளை காப்பினாரோ அல்லாஹ் மீது ரஹ்மத் செய்வானாக. வஹுவ ரஃபீக் ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே என்னோடு உற்ற தோழனாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஒரு அன்சாரி தோழர் அவர் மீது பாய்ந்து போகிறார். ஈட்டி குத்தப்பட்டு கீழே விழுறாங்க. இப்படியே 2வது சஹாபி, 3வது சஹாபி எல்லாம் அன்சாரி தோழர்களாக ஒன்றன் பின் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் ரத்தஹும் அன்னா, என்னை விட்டும் யார் இந்த எதிரிகளை விட்டு பாதுகாக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று சொல்லும் பொழுது 7 சஹாபிகள் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்துட்டு இருந்தவங்க அப்படியே குதிக்கிறாங்க களத்தில். ஒருவர் பின் ஒருவராக ஷஹீத் ஆகுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, என்னுடைய தோழர்களில் நான் நீதம் செலுத்தவில்லையோ, எங்களுடைய தோழர்களில் நான் நீதம் செலுத்தவில்லையோ. காரணம் என்ன, எல்லாரும் மதீனாவாசிகளாக இறந்து கொண்டிருக்கிறாங்க, ஷஹீதாக இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் மட்டும் 2 நபர்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்ற எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய முஹாஜிர் அன்சாரிகள் இருவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கும் இங்குமாக நின்று பாதுகாத்தார்கள். அதிலே ஒருவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், எவ்வளவு பெரிய சஹாபி. போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தாக்குதல்களையும் தன்னுடைய உடலை அப்படியே கேடயமாக ஆக்குனாங்க. எந்த ஒரு பொருளும் கிடையாது. தன்னுடைய இடத்துல இருந்த எல்லா கேடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவிச்சாங்க. இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான தாக்குதல் என்பது காஃபிர்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவர்களுடைய ஒரே டார்கெட் தலைவரை எடுத்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடித்து விட்டால் இஸ்லாம் என்பது அப்படியே போய்விடும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அந்த போர்க்களத்தில் தேடி தேடி என்ன செய்தார்கள், யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க பல பேரை கொலை செய்யப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்பொழுதெல்லாம் உஹது களத்தை பற்றி என்னுடைய வாப்பா அபூபக்கர் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம்
முதல் நபராக சொல்லக்கூடியவர்கள் தல்ஹா என்ற பெயரை தான் சொல்லுவாங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பதற்காக வேண்டி தன்னுடைய உடலையே அப்படியே என்ன செய்தவர்கள், கேடயமாக ஆக்கினாங்க. அதை மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே அடிபட்டு அவர்களுடைய கேடயம் அப்படியே வளையங்கள் 2 குத்தப்பட்டுடுச்சு, பல் உடைக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பார்க்கறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் நிற்கிறாங்க, வேற யாருமே இல்லை. ஓடோடி வராங்க. அப்பொழுது அவர்களை முந்திக்கிட்டு ஒருத்தர் வராங்க. யார் அது எனக்கு தெரியல. அபூபக்கர் சொல்றாங்க, என்ன முந்திக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, வரார் நபியை பாதுகாக்கிறதுக்காக. தல்ஹாவுக்கு பிறகு யார் பாதுகாக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. அப்பொழுது கிட்டே போய் பார்த்தால் அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நிற்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மயக்கத்திலே கீழே பூமியில் உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாங்க, தல்ஹாவை போய் இருவரும் பாருங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போய் பாருங்க, அவங்க ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க, போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது எங்களுடைய காதுகளுக்கு நபியை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை, நபியுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை, நபியுடைய முகத்தை அந்த நேரத்தில் பார்த்தபோது எங்களுக்கு எதுவும் புரியவில்லை, நபியுடைய முகத்திலே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே 2 கேடயத்தினுடைய வளையங்கள் குத்தப்பட்டிருந்தது. அதை எப்படி கழற்றுவது என்பதோடு தான் சிந்தனையில் இருந்தது. உடனே அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்துக்கு நேரா போன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அபூபக்கர் அவர்களே, இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், எனக்காக விட்டு கொடுத்துருங்க. இதை நீங்க எடுக்காதீங்க, நான் என்ன செய்யறேன், எடுக்கிறேன். யார் சொன்னா, அபூ உபைதா. அந்த வார்த்தையை சொல்லோட என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பக்கத்தில் போனாங்க. தன்னுடைய கையினால் அந்த வளையத்தை எடுக்கவில்லை, தன்னுடைய பல்லால் முகத்தையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிக்கக்கூடாது, நான் இறுக்கமாக பிடிச்சி அதை எடுத்துடணும், ஒரேடியா கையில் எடுத்தா வலிக்கிறோம். எனவே என்னுடைய பல்லால் அதை இழுத்து விட வேண்டும் என்று நான் நினைத்து அபூ உபைதா தன்னுடைய முன்பல்லால் அதை வைத்து எடுத்தார்கள். அந்த வளையத்தோடு சேர்ந்து அவர்களுடைய முன்பல்லும் கீழே விழுந்தது. ஹதீஸ்ல எழுதுறாங்க. 2வது வளையத்தை எடுக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் முன்னாடி போனாங்க, இந்த வாய்ப்பு எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய பல்லால் இழுத்தார்கள். அந்த வளையத்தோடு சேர்ந்து முன்பல்லும் கீழே விழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வு நடந்த நேரத்தில் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா. சஹாபா பெருமக்களை பார்த்து இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி தோன்றுகிறது? அப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒரு ஆயத் இறக்குவதற்கு முன்னால் எனக்கு நினைப்பில் இருந்தது, உஹது காலத்தில் அத்தனை நபர்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் நாங்கள் சண்டையிட்டோம், அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் நாங்கள் களம் கண்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் குர்ஆனில் இந்த வாசகத்தை பயன்படுத்தி விட்டான். மின்கும் மை யுரீது துன்யா, உங்களிலிருந்தும் துன்யாவை நாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா, மறுமையை நாடக்கூடியவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். யாரு? அந்த கனிமத் பொருளை எடுக்கிறதுக்காக வந்தாங்களே அவங்கள அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிவிடுகிறான் என்று அவங்க என்ன செய்யறாங்க, இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்கள் மட்டும் போர்க்களத்துக்கு வரவில்லை, பெண்களும் எங்களில் பல நபர்கள் போர்க்களத்துக்கு வந்தார்கள். எப்படி அங்க ஹிந்தா வந்திருந்தாங்க, அதே போல பல நபர்கள் என்ன செஞ்சாங்க, ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் பல பெண்கள் எந்த அளவுக்குனா, அடித்த அடியில் முஸ்லிம்களுடைய கொடிகள் சாய்ந்து போய்விட்டது, கொடியை விட்டுட்டாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக கொடியை வாங்கினவெல்லாம் சாந்திட்டு கடைசியா ஒரு பெண்மணி அம்ரா இப்னு அல்கம் பின்த் அல்கமா, அந்த பெண்மணி பிடிச்சிட்டான் கொடியை. முஸ்லிம்களுடைய கொடியை கீழே விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த பெண்மணி பிடித்ததாம். அங்கே அவங்க பிடிச்சு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் இங்க ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க, உள்ள வந்தாங்க. வரலாறு இதே போன்றுதான் முஸ்லிம் படையிலும் பல பெண்கள் சிகிச்சை தருவதற்காக வந்தாங்க. யாராவது முஸ்லிம்கள் அடிபட்டு இருக்கிறாங்க, தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, வந்து கொடுத்தாங்க. பல சஹாபி பெண்மணிகள் வந்தாங்க. அதில் மிக முக்கியமாக சில பெண்கள் யாராவது முஷ்ரிக்கீன்கள்ல உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்கன்னா எங்கே அவங்க பொழைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தலையை எடுப்பதற்காகவும் சில பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க, வந்து அப்படிப்பட்ட வீர பெண்மணிகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க சஹாபி பெண்மணிகள். சஹாபா பெருமக்கள்ல அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா
அவங்களுடைய தந்தை மாலிக் இப்னு சினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோற்றத்தில் பார்க்குறாங்க, ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பக்கம், அடுத்ததாக தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எடுத்தாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை துடைக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய வாயை வைத்து ஒவ்வொரு ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்தார்களாம். மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா உறிஞ்சி எடுத்தார்களாம். எங்கெல்லாம் ரத்தம் வலிக்கிறதோ அதெல்லாம் உறிஞ்சி எடுத்தார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அப்பொழுது சஹாபாக்கள் பக்கத்தில் வந்து சொன்னாங்களாம், மாலிக் இப்னு சினான் அவர்களே, அந்த ரத்தத்தை துப்புங்க அப்படின்னு சொன்னார்களாம். ஒருபோதும் துப்ப மாட்டேன், இது நபியினுடைய ரத்தம், ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன், துப்ப மாட்டேன் சொல்லிக்கொண்டே அப்படியே போர்க்களத்துக்கு போனாங்க. போர்க்களத்துக்கு போனவர்கள் அப்படியே போர்க்களத்துக்கு போனாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் அராத யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியை யார் பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறீர், ஃபல் யன்துர் இலா ஹாதா, இவர்களை பார்த்து கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்க? அபூ சயீத் அவங்களுடைய தந்தை மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா, யார் பார்க்க வேண்டும் என்று பார்த்துக்குங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, சொர்க்கவாசி என்று இந்த உலகத்தில் நிச்சயம் செய்யப்பட்டவர்கள் யார்? மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா. போனாங்க, ஷஹீதானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கின்ற நேரத்தில் போர்க்களத்துக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. வந்து தந்தையை இப்படி பார்த்த கோலத்தில் என்ன செய்யறதுன்னு புரியல. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, போய் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. கணவர் போயிட்டு என்ன செய்கிறாங்க, தண்ணியை கேடயத்திலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டு வராங்க. கேடயத்தை கழட்டி என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. தண்ணியை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த தண்ணியை தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முழுக்க என்ன செய்கிறாங்க, அவங்க உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அந்த ரத்தம் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, தொடச்சி எடுக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எடுக்கிறாங்க. ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நிற்கிற பாடு இல்லை. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உட்கார வச்சுட்டு ஒரு பாய் தொண்டு கீழே இருந்துச்சு, அதை எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அதற்கு பிறகுதான் அந்த ரத்தம் என்ன செய்தது, நின்றதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இப்படி பல சஹாபிகள் இந்த உஹது போர்க்களத்தில் 70 சஹாபிகள். இதில் சய்யிது ஷுஹதா யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய நிகழ்வு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், சும்ம ஸரஃபகும் அன்ஹும் லியப்தலியகும், உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டான். வலக்கது அஃபா அன்கும், அல்லாஹ் உங்களை விட்டும் அனைத்து விஷயங்களையும் என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான். வல்லாஹு ஸூ ஃபضலின் அலல் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 152வது வசனத்தை முடிக்கின்ற நேரத்தில் முஃமின்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கொடையாளனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். எதிரிகளை விட்டு எல்லாம் உங்களை என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி விட்டான். அடுத்ததாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உஹது போர்க்களத்தை தொடர்ந்து தான் சில ஆயத்துக்கள் என்ன செய்கிறது, வருகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சஹாபா பெருமக்களுடைய அந்த வீரத்தையும் அவர்கள் துணிந்து நின்ற அந்த களங்கள் விஷயங்களையும் நாம் படித்து வரலாறுகளை கேட்டு அந்த சஹாபாக்களுடைய இறையச்சத்தையும் அந்த சஹாபாக்களுடைய தக்வா அவர்களுடைய தவக்குல் அதையெல்லாம் நம்முடைய இதயங்களிலும் வரச் செய்து நம்முடைய அமல்களையும் மேம்படுத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.